அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கிறது துரந்தர் 2? இந்நேரம் படத்தோட கதை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு 4 மணி நேரம் படத்தை கொஞ்சம் கூட போர் அடிக்காம நம்மளை சீட்லயே கட்டிப்போட வைக்க முடியுமா? ஆக்சுவலா இந்த டைரக்டர் அப்படித்தான் நம்மளை செஞ்சிருக்காரு. தியேட்டர்ல ஒருத்தர் கூட நெளியில படம் ஓடிட்டு இருக்கும்போது படத்தை எப்ப போடுவீங்க சார்னு கத்தல. வடிவேலு பாணியில் முடியல அப்படின்னு சொல்லல. இதுக்கா இவ்வளவு பில்டப்னு பேட்டி கொடுக்கல. 4 மணி நேரம் எப்படி போனுச்சுன்னே தெரியாம தியேட்டர்ல அத்தனை பேரும் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. என்னமா படம் எடுத்திருக்காரு டைரக்டர். தமிழ்ல டப்பு வருமானு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்து வேற வழி இல்லாம ஹிந்தியிலே பார்க்க வேண்டியதாயிடுச்சு. முதல் 6 நிமிஷம் தான் இது ஹிந்தி படம்ட்டு நமக்கு தெரியும். அதுக்கு பின்னாடி இந்த படம் எந்த மொழியில இருந்திருந்தாலும் நமக்கு பிரச்சனை இருந்திருக்காது. படத்தோட கேரக்டரோட சேர்த்து பாகிஸ்தானுக்கே போயிடுவோம். முக்கியமா படத்துல நடித்த நடிகர்களை பார்த்து விடுவோம். முதலில் சாரா அர்ஜுன். அவரின் கடைசி சீனில் அவருடைய நடிப்பால் நம் எல்லோரையும் அளவைத்து விடுவார். நல்ல நடிகை. அடுத்து சஞ்சய் தத். இவ்வளோ நல்ல நடிகரை தமிழில் பல படங்களில் வீணடித்து விட்டார்கள். எஸ்பி தான் தேம அலட்டலான நடிப்பு. சில சமயத்தில் திங்க மாதிரி தெரிகிறார். அடுத்து அர்ஜுன் ராம்பால். ஒரு கட்டத்தில் இவர் பாகிஸ்தான்காரர் தான் என்றே நினைக்க வச்சிட்டார். கிளைமாக்ஸ் சண்டையில தேம ஆக்ரோஷமான நடிப்பு. அடுத்து மாதவன். நம்முடைய கந்தகார் விமான கடத்தல்ல ஒரு தீவிரவாதி இந்தியர்னா பயந்தாங்கொல்லி கோழைங்க அப்படின்னு சொல்லுவான். அவனை கொல்லும் சீன்ல வீடியோ காலில் தன்னுடைய வழுக்கை தலையை தடைக்கிட்டு நீ இந்தியன்னா அப்ப என்ன சொன்னான்னு கேட்பார். அதுக்கு அவன் நான் தப்பு பண்ணிட்டேன்னு கத்துவான். இவர் அலட்டிக்காம அதே சமயம் நாங்க இப்ப பழைய இந்தியா இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு நடிப்பை வெளிப்படுத்தி அசத்தி இருப்பார். அடுத்து ரன்வீர் சிங். மனுஷன் சில இடங்கள்ல சிங்கம் மாதிரி நட்டப்பார், சிங்கம் மாதிரியே கொல்வார். அதே சமயம் மனைவியிடமும் குழந்தையிடமும் சிங்கம் தன்னுடைய குடும்பத்தோட எப்படி விளையாடுமோ அதே மாதிரியே இருக்கிறார். அதே சமயம் முதல் சில காட்சிகளிலும் கடைசி காட்சிகளும் அந்த ரன்பீர் சிங் தானே இவரு அப்படின்ற கேட்கும் அளவிற்கு வித்தியாசமான மாறுபட்ட நடிப்பு. ரெண்டும் வெவ்வேறு நடிகர்னு நினைக்கிற அளவுக்கு நம்மளை அசத்தி வச்சுட்டாரு. இங்கே நாம 2.5 மணி நேரம் படத்துக்கு செகண்ட் ஹாப் சிண்ட்ரம்ல மாட்டிக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஹாப் ஓகே செகண்ட் ஹாப் போர்னு சொல்ற அளவு தான் படத்தை எடுத்துக்கிட்டு இருக்கோம். 4 மணி நேரம் படத்தை கொஞ்சங்கிற பிசிறு தட்டாம செம எடிட்டிங்ல செம மாசான படம் எடுத்து இருக்காங்க. இந்த படமும் பார்ட் 1 போல கண்டிப்பா 1000 கோடிக்கு மேல வசூல் செய்யும். நாம எப்போ இந்த மாதிரி படம்லாம் இன்னொரு பதிப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.